இது வந்து உயர்நீதிமன்றமே இது போன்ற விஷயங்களை வந்து வளர்த்து விட்டதோட இதுதான் இந்த நிலைக்கு கொண்டு வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். அதாவது வளர்த்த கடா மார்ல முட்டுதுன்றாங்க இல்லையா? அது மாரி என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல்ல ஒரு ஜட்ஜுக்கு எதிரா அந்த லோயர் கோர்ட்ல அம் ட்ரையல் கோர்ட்ல இருக்கிற ஒரு ஜட்ஜுக்கு எதிரா வந்து அங்க பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் ஏதாவது புகார வந்து அ அந்த போர்ட்ஃபோலியோ ஜட்ஜ்ன்னு ஒரு மாவட்டத்துல இருப்பாங்க. அங்க முன்வைக்கும் பொழுது அந்த ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் அந்த போர்ட்ஃபோலியோ ஜட்ஜ் கூப்பிட்டு அந்த சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டையோ, சப் ஜட்ஜோ, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ கூப்பிட்டு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க பாரோட அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து பாரோட இணக்கமா நடந்துட்டு போகணுன்றாங்க. இணக்கமா நடந்துட்டு போறது எப்படிங்கிறதுனா, வேற விதமா இல்லையா, அதுக்கான தனி அந்த கையூட்டு படக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறாங்களா இல்லையாங்கிற அது வேற. இணக்கமா நடந்துதுன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹைகோர்ட்ட பொறுத்தவரைக்கும் ஓல்டு கேஸஸ்லாம் வந்து சீக்கிரம் முடியுங்கம்பாங்க. ஆனா, அந்த ஓல்டு கேஸஸ கையில வச்சிருக்கக்கூடிய பெரும்பான்மையான டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் எல்லாமே பார்ல முக்கியமான அ பதவியில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பிரசிடென்ட்டாவோ, செக்ரட்டரியாவோ இருப்பாங்க. அந்த ஓல்டு கேஸஸ்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டா அவங்களுக்கு எங்க ஃபீஸ் வரப்போறது? அப்படிங்கிற காரணத்துக்காக அத அப்படியே வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருப்பாங்க. அத முடிக்கணும்னு முனைப்பு காட்டக்கூடிய நீதிபதிகள் மேல தேவையில்லாத குற்றச்சாட்டுகள இவங்கள எழுப்புவாங்க, பாய்காட் பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோ ஜட்ஜ் மேல ஜட்ஜுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புவாங்க. ஸோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது, ஜஸ்டிஸ் என்ன பண்ணுவாங்க, போர்ட்ஃபோலியோ ஜட்ஜஸ்லாம் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்ட அந்த சப் ஜட்ஜையோ, இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கம்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கும் போர்ட்ஃபோலியோ ஜட்ஜஸ பொறுத்தவரைக்கும் ஒரு நீதிமன்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலயும் வந்து அந்த பாரோட ரோலும் முக்கியமானது அப்படிங்கிறதுனால, அவங்கள இது போல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும்பொழுது தான் அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்குங்கிறதுக்காக பண்றாங்க. ஆனா, அதே சமயத்தில என்ன ஆகும், இப்ப ஒரு